ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டே வரப்போகுது. கட்டு சிங்கி ஒண்ணா உட்காந்துக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த தடவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன கார்டு ரெடி பண்றதுன்னு. சிங்கி, போன தடவை நாம எல்லாருடைய ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் கார்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? குட்டிக்கு அவரோட ஃபேவரட் மேங்கோ கார்டு, பண்டியோட ஃபேவரட் பைனாப்பிள் ஷேப் கார்டு. ஆமா கட்டு, அந்த பிளான் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆனா இந்த தடவை நம்ம டிஃப்ரெண்டா என்ன பண்ண போறோம்? ஏதாவது யோசிச்சிருக்கியா? இல்ல கட்டு, நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கட்டு சிங்கி புன்டூன் கிளாஸ் ரூமோட ஒரு வீடியோவை பார்த்தாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் செய்யறது எப்படின்னு வந்துகிட்டு இருந்துச்சு. ஓ வாவ் சிங்கி, செம்ம ஐடியா இது. நாம இந்த தடவை கார்ட்ஸ் கொடுக்க வேண்டாம், பேண்ட் ரெடி பண்ணலாம். இந்த ஐடியா எப்படி இருக்கும்? கட்டு, நீ கொடுத்த இந்த ஐடியா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ஏன் லேட் பண்ணணும்? சீக்கிரமா வா, ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் அங்கிருந்தே எழுந்திருச்சாங்க. பேண்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து, இப்போ நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் கட்டு சிங்கிக்கு பிடிச்ச டாய்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுடைய வெப்சைட்ல இருந்து. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயே லிவிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டு, நம்ம ஏன் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல பேண்ட் செஞ்சு கொடுக்க கூடாது? சிங்கி, இது ரொம்ப நல்ல ஐடியா. வா, நம்ம அப்படியே பண்ணலாம். குட்டியோட ஃபேவரட் கலர் கிரீன், ஆனா பண்டியோடது பண்டியோட கலர் ப்ளூ. இல்ல ஒருவேளை ஒயிட்டா? இல்ல ப்ளூ. ப்ளூ தான். நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் கட்டு? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிடிச்ச கலர் என்னன்னு கூட தெரியாதா? இல்ல சிங்கி, கண்டிப்பா ப்ளூ தான். ஐம் ஷூர். சரி வா, அப்ப சீக்கிரமா செய்யலாம். கட்டு சிங்கி 2 பேரும் அவங்க எப்படி நினைச்சாங்களோ அப்படியே பேண்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கட்டு சிங்கி, நீங்க பண்ற பேண்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேருமே உண்மையிலே ரொம்ப டேலண்டட் பசங்க. அம்மா, நீங்க பாருங்க, பண்டி குட்டி 2 பேருக்கு இந்த பேண்ட்ஸ் ரொம்ப பிடிக்க போகுது. அவங்க நினைச்சிருக்க கூட மாட்டாங்க நாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு. அப்படி பேண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கட்டு சிங்கி ஒரு ஸ்டெப்ல அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க. என்னாச்சு பசங்களா? ஏன் நின்னுட்டீங்க? அம்மா பாருங்கம்மா, இந்த பேண்ட்க்கு என்னால நாட் போடவே முடியல. ஆமாமா, நானும் ட்ரை பண்ணேன், ஆனா என்னாலயும் அது செய்ய முடியல. அட பரவாயில்ல கட்டு சிங்கி, கொடுங்க, என்கிட்ட காட்டுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அம்மா ரொம்ப கவனமா அந்த பேண்டோட நாட்டை போட்டாங்க. கட்டு சிங்கி 2 பேரும் அதை அப்படியே கவனிச்சாங்க. இதோ முடிஞ்சது. வாமா, நீங்க எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டீங்கல்ல? ஆமாமா, ரொம்ப ஈஸியா பண்ணிட்டீங்க. தேங்க்யூ பசங்களா. சரி ஓகே, நீங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருங்க பேண்ட. நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். பேண்ட் ரெடி பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல? ஆமாமா, கட்டுக்கு ரொம்பவே பசி எடுக்குது போல. கட்டு, உனக்கு ரொம்ப பசிக்குது தானே? ஆமா, எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், அப்புறம் வயிறு பசிக்காதா? ஆமாமா, எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சீஸ் பரோட்டா. இல்ல நேத்து தானே சீஸ் பரோட்டா சாப்பிட்டோம். அம்மா, நீங்க ஏதாச்சும் ஹெல்தியா பண்ணி கொடுங்க. அப்போ நான் போய் வெஜிடபிள் சூப் பண்ணி தரேன். ஆமா, இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா போய் சூப் பண்ணாங்க. கட்டு சிங்கி ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த சூப்பை குடிச்சுக்கிட்டே பேண்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. சிங்கி, ஃபைனலி நாம பேண்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். வாவ், என்னால நம்பவே முடியல இந்த பேண்டை நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த பேண்ட். வாவ், உண்மையிலேயே ரொம்ப அழகா பேண்ட் பண்ணிருக்கீங்க. குட் ஜாப். நான் இப்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கட்டு. எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறது, எப்போ குட்டிக்கும் பண்டிக்கும் கொடுக்கறதுன்னு. ஆமா சிங்கி, என்னாலே வெயிட் பண்ண முடியல. சீக்கிரமா நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும். அம்மா கட்டு சிங்கி பேசுறத பார்த்து சிரிச்சாங்க. அவங்க 2 பேரையுமே டின்னர் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிட்டு போய் தூங்குங்க, அப்பதானே நாளைக்கு வரும். ஓகே மம்மி. அடுத்த நாள் கட்டு சிங்கி ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. அங்க இருந்த உடனே ஸ்கூலுக்கு போனாங்க. குட்டி பண்டி 2 பேருமே ஏற்கனவே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லா பசங்களும் ஒருத்தங்க விஷ் பண்ணிக்கிட்டாங்க. கட்டு சிங்கி ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவா அவங்க பேக்ல இருந்து பேண்ட்ஸை எடுத்தாங்க. வாவ், எடுத்துக்கோ பண்டி, உனக்காக நான் செஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட், அதுவும் உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்ல. இது உனக்காக குட்டி, இது உன்னுடைய ஃபேவரட் கிரீன் கலர்து. குட்டி பண்டி அவங்க பேண்ட்ஸை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. வாவ் சிங்கி, இந்த பேண்ட் எவ்வளவு நல்லா இருக்கு. Thank you so much.
அட கட்டு, உண்மையிலே இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இது நீ செஞ்சதா? நாங்க இந்த பேண்ட வீடியோல பார்த்து தான் செஞ்சோம். ஆ, அந்த வீடியோல தான் இது எப்படி செய்யறதுன்னு இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் சிங்கி. எனக்கு உண்மையிலே இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு கட்டு. இந்த இடத்துக்கு உனக்காக சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஆமா சிங்கி, நானும் உனக்காக கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லா பசங்களும் கேண்டி சாக்லேட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.